கூப்பிட்டேன். ஒண்ணு நம்ம உயிரையாவது நம்ம காப்பாத்திட்டு போயிடலாம்டா. சரி நான் சொல்லிடுறேன். முதல் இல்லறமே சரியில்லை. ஃபர்ஸ்ட் நீ இல்லறத்தை மாற்றணும். இல்லறத்தை மாற்றினா ஒரு இழப்பு உண்டு. அது சொல்லிட்டு நான் ஒரு இழப்பு உண்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்க கிட்ட. நான் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா இழப்பு கண்டிப்பா வாடகை வீட்டுல இருக்கிற இடத்துல அந்த இப்ப இருக்கிற இடம் சுத்தமாவே சரி கிடையாது. அதுல வேற உன் மேல சாமி இருக்குன்ற. சரி நான் உன்னை தெரியும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க. உன் மேல சாமி இருக்குன்ற. நீ பல பேர் நம்பலனா கூட அந்த வீட்டுல நீ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரூம்ல 2வது ரூம்ல ஒண்ணு இருக்குது. அதை நீ கண்டுபிடிச்சியா? 2வது ரூம்ல இந்த பக்கத்து ரூம்ல தானே? ஆமா. கண்டுபிடிச்சியா? சொல்லுங்க. கண்டுபிடிச்சியா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க நான் சொல்றேன். அந்த வீடே சரியில்லை. ஏன்னா என்னவே அந்த வீட்டுல முன்பு, அதாவது உங்களுக்கு முன்ன குடியிருந்ததுக்கு அதுக்கு முன்ன குடியிருந்தவங்க ஒரு பொண்ணு மாண்டு போயிருக்கு அந்த இடத்துல. நான் சொன்னேன் மாண்ட பொண்ணு, அந்த பொண்ணை மாண்டு மறைச்சு வேற இடத்த குடி வச்சாங்க. அந்த வீட்டுல படாத பாடுபட்டு அந்த வீட்டை விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த வீட்டுல அந்த பொண்ணு இழப்பு நகர்ல போய் தான் இடத்த காலி பண்ணிட்டாங்க. 2வது தான் நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு அதே நிலைமை தான் ஏற்படுத்துகிறது. அந்த வீட்டுல அந்த பொண்ணு கன்னி பொண்ணாகப்பட்டது அந்த இல்லறத்தின் நிலை கொண்டு நிக்காது. நிக்க வாய்ப்பு அல்ல. ஏனென்றால் ஒரு இழப்பு கண்டிப்பாக உண்டு. ஆத்தா முதல் வீட்டுல முதல் இருந்த மகள அந்த வீட்டுல ஒண்ணும் கிடையாது. அந்த வீட்டுல எதுவுமே எதுக்கு அந்த வீட்டை விட்டு மாறின? அந்த வீட்டுலதான் அந்த பொண்ணு போய் கையறுத்து எல்லாமே. அது உன் பொண்ணு ஆறாம உன் பொண்ணு கொழுப்பு. உன் பொண்ணு கொழுப்புக்கு நீ எதுக்கு மாறின? சொந்த வீடு விட்டு அதாவது உன் மேல சாமி இருக்குதுன்ற உனக்கு நல்லது கெட்டது தெரியும். சரி இந்த வீட்டுல இருந்தே இந்த வீட்டுல ஒரு இழப்பு டக்கு டக்கு நடக்குத நீ எல்லார்ட்டும் சொல்லிட்டு நான் இது பண்ண வீட மாறத்துக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு? ஏன் மாறி இப்ப போய் தான் அந்த வீட்டுல 2 தடவை போச்சு. சரி இத்தனை வாட்டி போற போனா நீ அவங்க ஒரு வாட்டி போயிட்டு வச்ச உடனே பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது. நீ கல்யாணம் பண்றதுதான் இவரு உடலையே. எங்களுக்கு எந்த வழிதான் உடலையே. படிக்க வைக்கணும். சரி போய் படி நல்லா மாறி. சரி உங்க வீட்டுக்காரக்கா நீ நட்டது பாரு. இது உங்க வீட்டுக்காரக்கா நீ சொல்லிடுது. இது பாரு அவங்க வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கே போயிட்டு நான் சொல்றேன். அந்த வீட்டுல எங்களுக்கு நாங்க 2 பேரும் இந்த ரூம்ல படுப்போம். 3 பேரும் ஒரே ரூம்ல தான் படுப்போம். எங்க கூட அவ படுக்க மாட்டான். ஒரு நாள் படுத்துட்டே இருந்து சொல்ல என்னாச்சு ஃபேன் டப்புன்னு நின்றுச்சு. நான் எதுக்கு பயப்பட மாட்டேன். ஃபேன் நின்றுச்சு. இன்னொன்னு கூட சொன்னேன் டப்புன்னு. இன்னொன்னு என்ன சொன்னேன் ஃபேன் நின்றுதான். ஆனா